பிரைஸ் தி லார்ட் தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கர்த்தருடன் நாம் மகிமைப்படுவதாக. மத்திய எழுதின சுவிசேஷம் 6:26 என்ன சொல்லுதுன்னு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமா தேவ பிள்ளைகளே, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் நம்ம பரமபிதா பிழை போட்டுகிறார் அல்லவா? ஆமா தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க இந்த வாழுகிற உலகத்துல நீங்க படித்து பட்டங்களை பெற்று வேலை தேடி கொண்டிருப்பீர்கள். வேலை கிடைக்காத பட்சத்துல பஞ்சங்கள் வரலாம், பண குறைவினால பஞ்சங்கள் வரலாம், இல்லாட்டி இந்த உலகத்துல நடக்கிற யுத்தத்தின் நிமித்தம், இல்லாட்டி அந்த உலகத்துல சில ஜனங்கள் போராட்டங்கள், சில கம்பெனில போராட்டங்கள், நம்ம போற வர இடங்கள்ல போராட்டம் நிமித்தம் அந்த இடங்கள்ல வேலை வாய்ப்பு குறைவா இருக்கலாம், பண பற்ற குறைவா இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார் அல்லவா? ஆமா தேவ பிள்ளைகளே, ஆகாயத்து பட்சியை பார்க்கிறோம். நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள். நம்மளுக்கு பஞ்சங்கள் எந்த காரியங்கள் வந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் சமூகத்துல நம்ம காத்திருக்கணும். அதனூடாக நமக்கு வருகிற ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். அவருடைய சமூகத்தில இருந்து நம்ம சும்மா 4 பேர்ட்ட சொல்றதுனால நம்மளோட பஞ்சம் போயிடாது, நம்மளோட வேலை காரியங்கள் போயிடாது, நம்மளுடைய துக்கங்கள் மாறிடாது இல்லையா? நம்ம போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்திருந்த, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு குறைவா இருக்கு, வேலை குறைவு, பணக்குறைவு, வறுமை, கஷ்டம் ரொம்ப வந்திருக்கு, கடன், இப்படி அதிகமான காரியங்கள்ல நான் இந்த பஞ்ச காலங்கள்ல அப்படி நான் இந்த மாதிரி காரியங்கள்ல இப்படியான காரியங்கள்ல நான் கடந்து போய்கிட்டு இருக்கேன், இந்த காரியத்தை மாற்றுங்க அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க காண்பீங்க. நம்முடைய காரியங்கள் எந்த காரியங்களா இருந்தாலும் அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி ஆசீர்வதித்து நம்ம இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கலாம். ஆமா தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் காலத்துல பஞ்சமே அன்றி ஈசாக்கு காலத்துல பஞ்சம் வந்ததென்று நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஆமா தேவ பிள்ளைகளே, எல்லா காலத்திலும் பஞ்சம் வரும். ஆனா நம்மளை பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த சொல்லப்பட்ட வசனத்துக்காக நம்ம ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபப்படுமா? நம்ம வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை தேவன் செய்வார். விசுவாசிப்போம், விசுவாசத்தூடாக ஓடுவோம். அநேகர் விசுவாசத்துல ஓடி பல காரியங்களை சாதித்தார்கள். நம்மளும் விசுவாசத்துல ஓடி காரியங்களை சாதிப்போம். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஆகாயத்து பட்சிகளை நீ போஷிக்கிறவர் ஆண்டவரே. தகப்பனே, அவைகளை பார்க்கல எங்களை விசேஷித்தமாய் எண்ணுகிற ஆண்டவரே. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் நீர் அவைகளுக்கு பிழை போட்டுகிற. அவைகளை பார்க்கணும். மனுஷனை விசேஷித்தவனாய் படைத்திருக்கிறீர், உண்டாக்கியிருக்கிறீர், உருவாக்கி இருக்கிற ஆண்டவரே. எங்களை போஷிப்பீர், வழி நடத்துவீர். அந்த விசுவாசத்துல நாங்க ஓடுகிறோம். அப்ப அந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பஞ்சங்கள் மாறட்டும், தரித்திரியங்கள் மாறட்டும். அப்பா, வருகிற சூழ்நிலைகளை மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால். அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் மாறப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். அவருடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறான். அவருடைய சூழ்நிலை எல்லாம் மாறி நம்முடைய தேவ சமூகத்துக்கு வந்து, என் தேவன் என்னை செழிப்பும் புசிப்புமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்ல. என்னை செழிக்க பண்ணினார், என்னை புசிக்க பண்ணினார், என் வீட்டுல நான் சந்தோஷமா இருக்க பண்ணார். அதனூடாக நான் வந்து என் தேவ சமூகத்துல சாட்சி சொல்கிறேன். என் ஆண்டவருக்கு என்னை சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். அதற்காக நன்றி ராஜா என்று உங்களுடைய தேவ சமூகத்துல, உங்களுடைய ஆலயத்துல முழு இருதயத்தோட முழு வெளத்தோட வந்து சொல்ல தகப்பனை கிருபை பாராட்டுங்க. இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பஞ்சங்கள், தரித்திரங்கள், வேலை குறைவு, பண குறைவு எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த வெள்ளம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோவாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.